Hi friends, இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலேயே ஜுவல்லரி செட் வந்து நமக்கு தேவையான கலரில் பிடிச்ச டிசைனில் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், அப்புறம் பிளாஸ்டிக் வளையல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன கலரில் ஜுவல்லரி வேணுமோ அந்த கலரில் சில்க் த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸோட பெரிய மூடி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் கேலண்டர் அட்டை எடுத்துக்கலாம், அல்லது நோட்டோட அட்டை, இந்த மாதிரி நீளமாக இருக்க எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து அந்த நூலை வந்து நம்ம சேர்த்து வச்சு இந்த மாதிரி நிறைய டைம் சுற்றிக்கலாம். ஒரு 30 தடவை அந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த நூலோட ஒரு எண்டில் வந்து நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதை வந்து ஒட்டிடணும். ஃபஸ்ட்டு வந்து அதில் எந்த சிக்கலும் இல்லாமல் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு எல்லா நூலும் ஜாயின் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு லாஸ்ட்டில் அந்த எண்டில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இன்னொரு 2 இருக்கா, அதை வந்து அந்த வளையலோடு சேர்த்து வச்சு நம்ம சுற்றணும். ஸோ அதுக்கு வளையலில் லைட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த நூலை வந்து இந்த மாதிரி ஒன்று போல் எடுத்து அந்த நூல் வந்து பிசுறாமல் நீட்டாக ஃபினிஷிங் தெரியணும். ஸோ பார்த்து கவனமாக இதே மாதிரி அந்த வளையல் ஃபுல்லுமே நம்ம வந்து சுற்றிக்கலாம். அதே மாதிரி நம்ம நூல் சுற்றும் போது கவனிக்க வேண்டிய இன்னொன்று வந்து நூலை வந்து நல்லா டைட்டாக சுற்றணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும், இல்லைனா அது லூஸ் ஆகி பிரிஞ்சிடும். ஸோ அதனால் பார்த்து கவனமாக சுற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து நம்ம எடுத்த அளவுக்கு அந்த வளையலில் வந்து ஓரளவுக்கு சுற்றியாச்சு. ஸோ இதே மாதிரி திருப்பியும் நம்ம கட் பண்ணி இந்த வளையல் க்ளோஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து ஒட்டிடணும். அந்த ஒட்டுற இடம் வந்து தெரியாத அளவுக்கு அழகாக அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து இதில் நான் ஃபுல்லுமே உங்களுக்கு சுற்றிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த வளையல் ஃபுல்லுமே நூல் யூஸ் பண்ணி நம்ம கவர் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இது மேலே டிசைன் பண்ணுறதுக்கு கோல்டன் கலரில் இருக்கிற செயின் எடுத்திருக்கேன். இது வந்து அந்த வளையலோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி மேலே ஒட்டிடலாம். இந்த மாதிரி நம்ம ஒட்டினதுக்கப்புறமா இந்த செயின் வந்து பிரியாமல் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நூல் கண்டுலேயும் இந்த மாதிரி ரெட்டையாக நூலை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து அந்த கோல்டன் கலர் செயின் மேலே நம்ம திருப்பியும் அந்த 2 செயினுக்கு கேப் விட்டு சுற்றிடலாம். இதை வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திருப்பி வந்து நம்ம முடிக்கிற இடத்துல ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ இதை வந்து அப்படியே ஒவ்வொரு கோல்டு செயினுக்கும் நடுவில் விட்டு இந்த நூலை வந்து நம்ம சுற்றிடலாம். இப்போ பாருங்கள், அந்த வளையல் ஃபுல்லுமே அந்த கோல்டன் கலர் செயின் மேலே நூல் சுற்றி அழகாக வளையல் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு கலரில் கூட ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நமக்கு தேவையான கலரில் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்ம வந்து வளையல் ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டில் பிளாஸ்டிக் வளையல் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து உங்கள்கிட்ட பழைய மெட்டல் வளையல் அல்லது பழைய பிளாஸ்டிக் வளையல் இருந்தால் கூட, கலர் போனது இருந்தாலும் அது மேலே வந்து நம்ம நூல் சுற்றி இந்த மாதிரி அதை புது வளையலாக மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு பழைய மெட்டல் வளையலில் இந்த மாதிரி நூல் சுற்றுறேன். ஸோ இப்போ ஃபுல்லுமே நூல் சுற்றி கவர் பண்ணியாச்சு. ஒரு புது வளையல் மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் செயின் எடுத்தோம்ல, அதுலேயே குட்டி குட்டியாக கட் பண்ணி தனித்தனி ஸ்டோன்ஸாக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கூட அந்த வளையலில் ஒட்டி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். செயினாக ஃபுல்லுமே ஒட்டியும் வளையலை டெக்கரேட் பண்ணலாம், அல்லது குட்டி குட்டி ஸ்டோன்ஸாக தனித்தனியாக ஒட்டியும் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது தான். இந்த மாதிரி நிறையா ஸ்டோன்ஸு, அப்புறம் லேஸு, இந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய கிடைக்கும். ஸ்டோன்ஸ் கூட நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம். ஸோ அந்த வீடியோஸ் கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் செயின் வந்து அங்கங்கே ஒட்டியிருக்கோமா, ஸோ 3 இதாக சேர்த்து ஒட்டியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல மட்டும் நூலை திருப்பியும் அந்த செயின் மேலே வந்து நம்ம சுற்றிடலாம். ஸோ அப்போ வந்து அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் ஸ்டோன்ஸ் ஒட்டினீங்கன்னா நம்ம இது வந்து நூல்லாம் சுற்ற தேவையில்லை, அப்படியே அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இன்னொரு மாடலில் வளையல் வந்து அழகாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் இதே கலர் தான் எடுத்திருக்கேன். ஜிமிக்கி பேஸ் எடுத்திருக்கேன். பிளாஸ்டிக்கில் சில்க் த்ரெட் பண்ணுறதுக்குன்னே இந்த மாதிரி ஜிமிக்கி பேஸ் இருக்கும். ஸோ அது வந்து எடுத்திருக்கேன். நம்ம வளையலுக்கு எப்படி நூல் சுற்றி ரெடி பண்ணமோ அதே மாதிரி இதுலேயுமே நம்ம இந்த பிளாஸ்டிக் மூடியில் வந்து சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து கேலண்டர் அட்டை எடுத்துக்கலாம், நோட் எடுத்துக்கலாம், ஸ்கேல் எடுத்துக்கலாம். எதில் வேணாலும் நம்ம வந்து நூல் சுற்றி நமக்கு தேவையான அளவுக்கு ஹைட்டில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கட் பண்ண நூலை வந்து ஒரு சைடு வந்து இந்த மாதிரி அந்த ஜிமிக்கி பேஸில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா நூலையும் சேர்த்து வச்சு ஒன்று போல் ஒட்டிடுங்க. அடுத்து அந்த நூலோட இன்னொரு எண்டில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி மொத்தமாக சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு அந்த ஜிமிக்கி பேஸில் அந்த சின்ன ஓட்டைக்குள்ளே நூலை வந்து விட்டு எடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். அடுத்து வந்து இந்த நூலை அப்படியே நம்ம உள்ளே விட்டு அந்த ஜிமிக்கி பேஸ் ஃபுல்லுமே கவர் ஆகிற அளவுக்கு அழகாக நம்ம வந்து நூல் பிசுறாமல் ஒன்று போல் இருக்கிற மாதிரி பார்த்து ரெடி பண்ணிடலாம்.
இப்போ பாருங்கள் ஃபுல்லுமே சுற்றிட்டு அந்த லாஸ்ட் எண்டு வந்திருக்குல்ல அந்த இடத்துல ஃபெவிகால் யூஸ் பண்ணி அதை அப்படியே ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். அந்த பிளாஸ்டிக் பேஸ் ஃபுல்லுமே நம்ம வந்து நூல் யூஸ் பண்ணி கவர் பண்ணியாச்சு. இதே மாதிரி நான் இன்னொன்று ரெடி பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜுவல்லரி மேக்கிங் மெட்டீரியலில் அந்த ஜிமிக்கி மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்குனே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அது மேலே ஒட்டிடலாம். இது வந்து நிறைய டிசைனில் இருக்கும். நம்ம ஜிமிக்கி பேஸோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். அடுத்து வந்து இது காய விட்டுருங்க. இது நல்லா காயறதுக்குள்ளே நம்ம அந்த ஜிமிக்கிக்கு மேலே இருக்க கம்மல் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நான் பிளாஸ்டிக் ரிங் எடுத்திருக்கேன். இதுக்கு நூல் வந்து ஒரு 10 டைம்ஸ் சுற்றிட்டு கட் பண்ணிங்கனாலே போதும், கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த பிளாஸ்டிக் ஜிமிக்கி பேஸில் வந்து எப்படி நூல் சுற்றினோமோ அதே மாதிரி இதுலேயுமே நம்ம சுற்றிடலாம். இப்போ பாருங்கள் அழகாக அந்த பிளாஸ்டிக் ரிங்கை சுற்றிலும் நூல் சுற்றி கவர் பண்ணியாச்சு. ஒன்று போல் நல்லா டைட்டாக நூல் பிசுறாமல் இந்த மாதிரி ஃபினிஷிங் நீட்டாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பிளாஸ்டிக் ரிங்லேயும் சுற்றி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் அந்த சென்டரில் கேப் இருக்குல்ல அந்த இடத்த க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கம்மலுக்குரிய கம்பு இருக்கும் அதை வந்து ஒட்டிடலாம். ரெண்டுலேயுமே ஒட்டிட்டு இதை வந்து காய விட்டுருங்க. காஞ்சதுக்கு அப்புறமா முன்னாடி கூடி இதில் வந்து கோல்டன் கலரில் ஒரு பீடு, அதாவது அந்த பிளாஸ்டிக் ரிங்குக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அதில் செட் ஆகிற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இதில் வந்து ஒட்டிடலாம். அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த ஜிமிக்கியை எடுத்தாச்சு. இது நல்லா காஞ்சிச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஜுவல்லரி மேக்கிங் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் அந்த பின் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் இந்த மாதிரி மாட்டிட்டு அந்த அடியில் கூடி விட்டு மேலே எடுத்துருங்க. இந்த மாதிரி பெரிய சைஸ் இதாக நம்ம அடியில் விடும்போது தான் அந்த கம்பி வந்து கலண்டு தனியாக வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் பெரிய சைஸில் வந்து கீழே யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து அதில் ஒரு கோல்டன் கலர் பீடு வந்து மாட்டிட்டு அந்த கம்பியை வந்து கட் பண்ணி வளைச்சி விட்டுருங்க. அடுத்து சின்னதாக ஒரு ரிங் எடுத்து அது மேலே வந்து மாட்டிடலாம். அடுத்து இதை இன்னுமே டெக்கரேட் பண்ணுறதுக்கு பால் செயின்ஸ் எடுத்திருக்கேன். கோல்டன் கலர் பால் செயினை வந்து அதோட கீழே வந்து ஒட்டிட்டேன். இன்னுமே நீங்கள் ஸ்டோன் செயின்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி கூட இதை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க கம்மலும் காஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து மாட்டிடலாம். மாட்டிட்டோன்னா அவ்வளோதான். அழகாக குட்டியாக சில்க் த்ரெட் ஜுவல்லரியிலே நம்ம வந்து கம்மல் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஈஸியாக கம்மல் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இதையுமே நம்ம வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் மூடியில் வந்து சுற்றி நிறைய டைம் சுற்றிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி ஒன்று போல் இருக்கிற மாதிரி அதை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வந்து நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி கோன் ஷேப்பில், அதாவது அது வந்து உள்ளே விடுறதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ரெண்டு சைடுமே ஃபெவிகால் அப்ளை பண்ணி கரெக்டாக ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பிளாஸ்டிக் பீட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பீட்ஸில் இந்த நூலை வந்து மேலே வச்சு ஒட்டிடலாம். நம்ம ஜிமிக்கி பேஸில் பண்ணோம்ல அதே மாதிரி அந்த சின்ன ஓட்டை வழியாக அந்த நூலை வந்து சுற்றிலும் எடுக்கணும். எடுக்கும்போது நல்லா நூல் வந்து டைட்டாக இருக்கணும். அதே நேரத்தில் நூல் பிசுறாமல் ஒன்று போல் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கிற மாதிரி அந்த பிளாஸ்டிக் பீடை வந்து சுற்றிலுமே நம்ம வந்து நூலை வச்சு கவர் பண்ணிடணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி லாஸ்ட்டாக வரும்போது கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதை வந்து உள்ளே கூடி சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. அவ்வளோதான். நீட்டாக ஒரு குட்டியாக ஒரு பீடு வந்து நூல் யூஸ் பண்ணி கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய பீடு வந்து தேவை. ஸோ எல்லா பீட்லேயுமே ஒரே கலரில் வந்து நான் சுற்றி ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் கலர் கலராக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நூலில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பிளாஸ்டிக் ரிங் எடுத்திருக்கேன். நம்ம இயரிங்ஸ்க்கு யூஸ் பண்ணோம்ல அதை விட இது கொஞ்சம் பெரிய சைஸு. இதுலேயுமே நம்ம வந்து இந்த நூலை யூஸ் பண்ணி ஃபுல்லுமே கவர் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம கவர் பண்ணும்போது சின்னதாக ஒரு கோல்டன் கலர் ரிங் எடுத்து அந்த நூலுக்குள்ளே விட்டு அதையும் சேர்த்து வச்சு சுற்றிடுங்க. அப்போ தான் நம்ம வந்து இதை டாலர் மாதிரி யூஸ் பண்ண முடியும், செயினில் வந்து கோர்க்க முடியும். ஸோ அதுக்காக இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பாக அந்த சின்ன கோல்டன் கலர் ரிங்கை மட்டும் சேர்த்து வச்சு சுற்றிடுங்க. இப்போ பாருங்கள் அந்த பிளாஸ்டிக் ரிங் ஃபுல்லுமே நூல் சுற்றி அழகாக அதை வந்து கவர் பண்ணியாச்சு. அடுத்து வந்து அந்த ரிங்கில் செட் ஆகிற மாதிரி ஒரு கோல்டன் கலர் பீடு எடுத்திருக்கேன். இதை வந்து அப்படியே நான் வந்து அந்த கேப்பில் ஒட்டிட்டேன். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ரெடி பண்ணலாம். அல்லது இதில் வந்து சின்ன ரிங் இருக்கும், பிளாஸ்டிக் ரிங்கு, அதில் திருப்பியும் இதே கலரில் நூல் சுற்றி அதை வந்து சென்டரில் ஒட்டி அப்புறமா சின்ன கோல்டன் பீடு யூஸ் பண்ணி கூட இதை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான், நம்மக்கிட்ட இருக்க மெட்டீரியல்ஸை பொறுத்து இந்த மாதிரி ஜுவல்லரிஸ்லாம் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம்.
அடுத்து வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த பாசி, டாலர் எல்லாத்தையுமே கோர்க்கிறதுக்கு ஜுவல்லரி மேக்கிங்கில் இருக்கக்கூடிய கம்பி எடுத்திருக்கேன். இது வந்து நமக்கு கழுத்தில் எந்த அளவுக்கு நீளமாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் ரெட்டையாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக கட் பண்ணியிருக்கேன். அடுத்து அந்த டாலரில் வந்து மேலே சின்னதாக ஒரு கோல்டன் ரிங்கு இன்னொருக்க மாட்டிக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டாலரை வந்து ஃபஸ்ட்டு அந்த கம்பியில் வந்து கோர்த்துடலாம். கோர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி இதே கலரில் பிளாஸ்டிக் பீடில் வந்து நூல் சுற்றி ரெடி பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதை வந்து இதில் கோர்க்க போகிறோம். இதில் வந்து கோர்க்கும்போது அந்த ஒவ்வொரு பீடுக்கும் நடுவில் வந்து நம்ம கோல்டன் கலர் பீடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து இதை நம்ம எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பாசியை வந்து சென்டரில் வந்து கோர்த்துக்கலாம். அல்லது ஒரே கலராக தெரியணும் அப்படின்னாலும் நம்ம இந்த பாசியவே ஃபுல்லுமே கோர்த்தும் இதை வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து அந்த பிங்க் கலர் பீடுக்கு நடுவில் கோல்டன் கலர் பீட் கொடுத்து இதை வந்து டிசைன் பண்ணுறேன். ஸோ அதனால தான் நான் டாலர்லேயுமே கோல்டன் கலர் பீடு வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லுமே கோர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், பாதி இதுக்கு அந்த பிங்க் கலர் கோர்த்துட்டு அப்புறம் ஃபுல்லுமே கோல்டன் கலர் கோர்த்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கியர் லாக் எடுத்திருக்கேன். இது சின்னதாக கடுகு சைஸில் இருக்கும். ஸோ இதை வந்து இந்த கம்பிக்குள்ளே வந்து விட்டுடலாம். ஒரு சைடு வந்து 2 இது விட்டுருக்கேன். விட்டுட்டு அந்த கம்பியை வந்து மடக்கி விட்டு திருப்பியும் அந்த கியர் லாக்குள்ளேயே விட்டுருங்க. விட்டுட்டு இதை வந்து கட்டிங் ப்ளையை யூஸ் பண்ணி நம்ம அழுத்தி விடும்போது அது வந்து அப்படியே அதில் வந்து செட் ஆகிடும். அதாவது அது வந்து நம்ம கட்டிங் ப்ளையர் வச்சு அழுத்தும் போது அது வந்து நெளிஞ்சு அந்த கம்பியோட கரெக்டாக டைட்டாக செட் ஆகிடும். ஸோ அதனால் மேலே கீழே இறங்காது. அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கம்பியை வந்து நம்ம அந்த பாசிக்குள்ளே கோர்த்து விட்டுட்டு இன்னொரு பக்கம் வந்து அதை நல்லா டைட்டாக இழுத்துட்டு அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி இதே மாதிரி கியர் லாக் போட்டு இதை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம 2 சைடுமே கம்பியை வளைச்சி விட்டு அழகாக அதை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து சின்னதாக கோல்டன் கலர் 2 ரிங் எடுத்திருக்கேன். 2 சைடுமே இதை வந்து நம்ம மாட்டிடலாம். அடுத்து வந்து அந்த டாலரை இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ணுறதுக்காக கோல்டன் கலர் பால் செயின் யூஸ் பண்ணி அந்த கோல்டன் கலர் பீடை சுற்றிலுமே ஒட்டிட்டேன். அடுத்ததாக இந்த செயினை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரெடிமேடாகவே கிடைக்கும். ஸோ இதை வந்து அந்த சின்ன ரிங்கு கோல்டன் கலரில் மாட்டினோம்ல அதோடு சேர்த்து வச்சு மாட்டிடலாம். அவ்வளோதான், அழகாக ஒரு செயின் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நமக்கு பிடிச்ச மாதிரி அழகாக நம்ம வீட்டிலையே வந்து ரெடி பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் டாலர் வந்து மாட்டியிருக்கேன். மேலே எல்லாமே இதே மாதிரி நம்ம செஞ்சது தான். ஸோ டாலர் மட்டும் கூட நம்ம ரெடிமேடாக வாங்கி இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். அப்புறம் அந்த கம்மலுக்கு மேலே ரிங் இருந்ததில் அதில் கோர்த்தோம்ல, ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஹேர் பேண்டை பின்னாடி ஒட்டி இதை வந்து நம்ம ஹேர் பேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து வீட்டிலேயே நமக்கு தேவையான ஜுவல்லரிஸை கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த ஜுவல்லரி செட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.